ma'am, Indra's. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாகர்கோவில் ஸ்டைல் வாழைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இப்ப நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, அதுக்கிட்டே இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுவும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வாழைக்காய் பொரியல் பண்ணதுக்கு நான் இப்போ 4 ஏத்த வாழைக்காய் எடுத்துருக்கேன். இதை எப்படி நம்ம கட் பண்ணலாம் என்னதான் பார்க்க போகிறோம். முதல்ல மேலே இருக்க தண்டை இப்படி கட் பண்ணிட்டு கீழே இருக்கதையும் கட் பண்ணிட்டு பீலர் வச்சு இப்படி இழுத்து எடுத்தா போதும். மேலே உள்ள தோல் மட்டும் எடுத்தா போதும், உள்ளே இருக்கிறது வேண்டாம். இது நான் நாகர்கோவில் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். எங்கள் ஊரில் இந்த வாழைக்காய் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை உடனே கட் பண்ணி தண்ணியில் போடணும், இல்லைன்னா அது கருத்துரும். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் இந்த வாழைக்காய் பொரியல் இல்லாத கல்யாண வீடே இருக்காது. நல்ல ஃபேமஸ். நான் இன்னைக்கு அதே ஸ்டைலில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த 3 கட் பண்ணுறோம். இப்போ இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுக்கும். இதே தண்ணியில் தான் போடணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட் இந்த வாழைக்காயை போட்டு எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்த வாழைக்காயை போட்டு எடுக்க போகிறோம் 5 மினிட்ஸில். வேக வைக்கும் போது இந்த தொலி கலந்து வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னால் நம்ம இதை எடுத்துடணும். 5 மினிட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மசாலா போட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இந்த ஸ்பூனு ஒரு 2 ஸ்பூனு மல்லி எடுத்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், டீஸ்பூன் பெப்பர். இப்போ மிக்ஸ் பண்ணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணு. மசாலா எல்லாத்துலேயும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போமே நல்ல ஸ்மெல் வருது. நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்றது மாதிரி நல்ல ஸ்மெல் இப்போமே வருது. நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன். சட்டி சூடாகியாச்சு. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகியாச்சு. நான் இப்போ கடுகு போட போகிறேன். கடுகு பொட்டின அப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணி கொடுப்போம். கடுகு பொட்டியாச்சு. கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி கொடுப்போம். வத்தல் மிளகு ஆட் பண்ணி கொடுப்போம். 3 வத்தல் மிளகு. இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் கடலை பருப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம உளுந்து ஆட் பண்ணி கொடுப்போம். உளுந்து எதுக்கு ஆட் பண்ணேன்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்டாக இருக்கும். இடையில கடிப்படும்போ. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ வாழைக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஏற்ற வாழைக்காயை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் மூடி வைப்போம். கொஞ்சம் ஃப்ரை ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பூண்டும் ஜீரகமும் தொலியோட சேர்த்து சதைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது எதுக்கு ஆட் பண்ணேன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம்.
லாஸ்ட் ஆட் பண்ணி கொடுத்தா தான் இது நல்லா இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை சூடு சோறு கூட சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதுபோலே டேஸ்ட்டாக லுக்கும் இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியே ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றது வரையும் பாய்.